இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாமூர்ல இருக்கேன். திருவாமூர்ல திருநாவுக்கரசர் பிறந்த வீட்டுல இருக்கேன். இதான் அவர் பிறந்த வீடு. இந்த வீட்டுல ஒரு மரம் இருக்கு. இந்த வீடு வந்து 1600 ஆண்டுகள் பழமையானது. இந்த இடம் இப்போ கோவிலா கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்க, கோவிலா கட்டி அமைச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு மரம் மட்டும் இந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்கு. அது என்ன மரம் பார்த்தீங்கன்னா கலர் உகா மரம் சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் கலர் உகா மரம் சொல்லக்கூடியது. உகா மரங்கள் நிறைய இருக்கு. வெள்ளை உகா இருக்கு, கலர் உகா இருக்கு. இது கலர் உகா. இதுக்கு பல கலர்கள்ல காய்கள் காய்க்கக்கூடியது. இங்க பாருங்க, பச்சை கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு. ஆனா இந்த மரம் வந்து பூக்காது, காய்க்காது, ரெண்டுமே பண்ணாது. ஏன்னா இது 1600 ஆண்டுகளை கடந்த மரம். இங்கதான் வந்து இது திருநாவுக்கரசர் வந்து இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த இடம். அப்ப அவர் பிறந்த காலத்துல இந்த மரம் இருந்துச்சு அந்த இடத்துல. அப்படி இருக்கிற மரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீராத வயிற்று வலி இருக்கும் பாத்தீங்களா, தீராத வயிற்று வலி இருக்கிறவங்க இங்க அந்த திருநாவுக்கரசரை வழிபட்டு இங்க கொடுக்கக்கூடிய விபூதியை வந்து பூசிட்டு அந்த விபூதி கூட இந்த இலையை வச்சு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக தீராத வயிற்று வலியும் தீரும்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு அப்படி தீர்ந்துருக்கான். அந்த கலர் உகா மரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மரத்தை பாருங்க எவ்வளவு அடர்த்தியா, உள்ள பாருங்க எவ்வளவு கொடி கொடியா படர்ந்துருக்கு பாத்தீங்களா அந்த மரம். இது பாருங்க புயல்ல இருந்து தப்பிச்ச மரம். இது வந்து நேரம் இருந்துச்சு அந்த மரம். இப்ப புயல்னால சாஞ்சு பல வருஷங்களா இதுக்கு மட்டும் கொடுத்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த கம்பீரம் குறையாம இருக்கு. இந்த மரத்தை இன்னும் பார்க்கணும்னா இங்க வந்து பாருங்களேன். இந்த மரம் வந்து அதாவது ஒரு மரத்துக்குள்ள இருந்தே உருவாகுது இந்த கொடி. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உருவாது பாத்தீங்கன்னா அடியில இருந்தே உருவாகுது பாருங்க. கீழே இருந்தே உருவாகி வருது. அப்படியே உருவாகி உள்ள படர்ந்து அப்படியே போகுது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பாருங்க, நடுவு சென்டர்ல வந்து ஓப்பன் ஆகும். உள்ள இருந்து கொடிகள் நிறைய உருவாயிருக்கு. இந்த பக்கம் வந்து பாருங்களேன், இங்க தெரியும். அதாவது அந்த கொடி கீழே வேர் மூலமா தான் உருவாகும். உகாமரம் வந்து விதை மூலமா உருவாகும். இங்க வந்து இந்த வேர்ல இருந்தே உருவாகி வருது பாருங்க. வேர்ல இருந்து அங்க பாருங்க, சென்டர்ல பாருங்க, கீழே இருந்து கொடி தனியா ஒரு கொடி இருக்கு பாருங்க. அந்த கொடி வழியாக தான் இந்த உகாமரம் உருவாகுது. கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் பழமையானதுன்றாங்க. ரொம்ப பழமைன்றாங்க அந்த மரம். இதுதான் கலர் உகாமரம். கண்டிப்பாக யாராருக்கும் தீராத வயிற்று வலி இருக்கும் வந்து திருநாவுக்கரசரை வழிபட்டு இந்த உகா இலைகளை சாப்பிடுங்க, கண்டிப்பா வயிற்று வலி தீரும். இந்த மரத்தோட சுற்றளவு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ரொம்ப பெரிய மரமா இருக்கு இந்த மரம் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பழமையான மரங்கள். இந்த உகா மரங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதுல இங்க தலவிருட்சமா இருக்கு. இந்த மரத்தை உள்ள அப்படியே அந்த வீடியோல பார்க்கும்போது பாருங்களேன், ஏதோ ஆலமரம் விழுத்து போட்டது போல தெரியுது பாத்தீங்களா. ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு இடத்துலதான் இருக்கும். ஏன்னா நாவுக்கரசர் பிறந்த ஊர் இல்லையா, நாவுக்கே அரசராக விளங்கிய திருநாவுக்கரசர் பிறந்த ஊர். அவர் பிறந்த ஊர்ல இந்த அவர் இருந்த காலத்துல இருந்த உகா மரம் தான் இந்த மரம். அதை நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. இந்த மரத்தோட சுற்றளவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பாருங்க. இது வந்து இங்க பாருங்க, கீழே எல்லாம் அந்த மாறா இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் பிடிங்கி அவங்க வியாதிக்கு போகணும்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக அப்புறம் பிடிங்கி இது அப்புறம் மாறா இருக்கு. நம்ம எட்டுற அளவுக்கு பிடிங்கிக்கலாம். நானும் பிடிங்கி ஒன்று சாப்பிட்றேன். இது வந்து அறுசுவை, 6 சுவைகள் இருக்கு. நம்ம இதில் வந்து 6 சுவைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 6 சுவை இந்த இலைகள் இருக்கு. இனிப்பு, உப்பு இருக்கு, தோப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அறுசுவை உணர்ந்ததுதான். இனிக்குது. அது சாப்பிடும்போது இனிப்பு இருக்கு, உரைக்குது, லைட்டா உரைக்குது, நல்லாவே உரைக்குது. உப்பு இருக்கு, துவர்ப்பும் இருக்கு, துவக்கம் செய்யுது. அறுசுவை நிறைந்த மரம். நீங்கள் வந்தா கண்டிப்பா திருநாவுக்கரசர் வழிபட்டு இங்க இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி உடனாகிய பசுபதீஸ்வரர் வழிபட்டு இந்த உகா மரத்துல இலை பிடிங்கி சாப்பிடுங்க. தீராத வயிற்று வலி தீர்க்கக்கூடிய உகா மரம், கலர் உகா மரம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.